ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறுநீரக கற்கள் எதனால் உருவாகுது, அதை தடுக்கிறது எப்படி, அதுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிறுநீரகங்கள், சிறுநீர் குழல்கள், சிறுநீர் பை இவைகளில் தாதுக்கள், உப்புக்கள் போன்றவை படிஞ்சு கடினமாக உருவாகிறது தான் நாம் சிறுநீரக கற்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட் வகை கற்கள், அப்புறம் யூரிக் அமில கற்கள், அப்புறம் ஸ்ட்ராய்டு கற்கள், அப்புறம் கால்சியம் பாஸ்பேட் வகை கற்கள், சிஸ்டின் கற்கள், அப்புறம் ஷேனின் கற்கள்னு பல வகையில் அழைக்கிறாங்க. இதுக்கான அறிகுறி என்னன்றது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க. கடுமையான முதுகு வலி, விலா பக்கம் வலி அதிக அளவில் பரவிட்டு இருக்கும். அடி வயிற்றுலேருந்து வலி பரவி அடி தொடைப்பகுதி வரைக்கும் காணப்பட்டுச்சுனாலே நீங்கள் கட்டாயமாக சிறுநீர் கழிக்கும்போது வலி இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிறுநீர் கற்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு உண்டு பண்ணுது. வாந்தி, அதுக்கப்புறம் வாந்தி வரா மாதிரியான ஃபீல், அப்புறம் முதுகு வலி, விலா வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களோட சிறுநீர் வந்து அடர் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டுச்சு, இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு நீங்கள் கேட்கலாம். விட்டமின் ஏ குறைபாடு சிறுநீரக கற்கள் அதிக அளவில் உருவாக்குங்க. அதனால் கேரட், பப்பாளி, முருங்கைக்காய் இதெல்லாம் அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கிறதாலும் சிறுநீரக கற்களை கரைக்கிறதாலும் பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச இளநீ, பீன்ஸு, கொய்யாப்பழம், வாழைப்பழம், தர்பூசணி இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க. சிட்ரிக் அமிலம் சிறுநீரகங்களில் கரைக்கிறதோட கல் உருவாகிறதையும் தடுக்குது. அதனால் எலுமிச்சை சாறு, சாத்துக்குடி, ஆரஞ்சு இது மாதிரியான ஜூஸ்களை உணவில் சேர்த்துக்கோங்க. கால்சியம், விட்டமின் டி சரியான விகிதத்தில் இருக்கணுன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. இறைச்சி வகைகள்னு சொல்லப்போனால் எலும்பு சூப்பு, முட்டைகோசு, காலிஃப்ளவர், தக்காளி விதை, பீட்ரூட்டு, உப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கட்டாயமாக கட்டுப்படுத்தி ஆகணும். அதாவது குறைஞ்ச அளவில் எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நல்லா தோலை நீக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சாப்பிட்டு வரதன் மூலிமா இந்த சிறுநீர் கற்களை நீங்கள் குறைக்க முடியும். அடுத்ததாக வெண்பூசணி, கோவக்காய், முள்ளங்கிக்காய், வெள்ளரிக்காய், பாகக்காய், சுரைக்காய், வாழைத்தண்டு, பீன்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கோங்க. பார்லி தண்ணி காலையிலையும் இரவுலையும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 லிட்டர் குடிச்சிட்டு வாங்க. சிறுநீரக அடக்காமல் அப்பப்போ சிறுநீர் கழிச்சிருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷன், பார்த்துட்டு இருக்க வேலையை பொறுத்து சிறுநீரை அப்படியே அடக்கி வச்சுப்பாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். இது கூட சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் குளிச்சிருங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தான் நம்புறேன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே சிறுநீர் கற்கள் வராமையும் தடுக்க முடியும். வந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.